நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் அரசு நிகழ்வில் பங்கேற்க வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு வேலூரில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவிகள் மனு அளித்தனர். மேலே சிவபுரியில் விடியல் விருந்து நடைபெற்றது. ஜூன் 26 புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள மேலே சிவபுரியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் நிறைவு நாளை முன்னிட்டு விடியல் விருந்து JJ கல்லூரி செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. மேலே சிவபுரி ஊராட்சியில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாள் நிறைவு நாளை முன்னிட்டு விடியல் விருந்து நிகழ்வு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் S. ரகுபதி அவர்களின் வழிகாட்டுதலில் படி JJ கல்லூரி செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையேற்று 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை மிகுந்த காலை சிற்றுண்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். தீ தடுப்பு விழிப்புணர்வு ஒத்திகை. பெண்ணகரத்தை அடுத்துள்ள செங்கனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பெண்ணகரம் நிலையம் சார்பாக தீ தடுப்பு விழிப்புணர்வு ஒத்திகை பள்ளி வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி M. ரவிக்குமார் நிலை அலுவலர், போக்குவரத்து தலைமையில் சிறப்பு நிலை அலுவலர் முத்துகிருஷ்ணன் முன்னிலையில் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தற்காத்து கொள்ளும் முறைகள், புகை மண்டலத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது, மயக்கம் அடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் தீயணைப்பு நிலைய தொடர்பு எண் 101 மற்றும் 102 ஆகியவற்றிற்கு தகவல் தெரிவிப்பது உள்ளிட்ட செயல் விளக்கங்கள் சிதம்பரம், செம்மலை, கார்த்திக், இளங்கோவன் ஆகிய தீயணைப்பு நிலைய பணியாளர்கள் மூலம் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி செய்து காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி செய்திருந்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் வளன்மதி, பழனிசெல்வி, கல்பனா, திலகவதி, ராஜேஸ்வரி, அனுப்பிரியா மற்றும் சத்துணவு பணியாளர் அம்பிகா, பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் வலையப்பட்டி ஊராட்சியில் சோழவந்தான் தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விளாத்திக்குளம் அருகே வேடப்பட்டியில் இன்னிசை பட்டிமன்றம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா என்னும் தலைப்பில் சிறப்பு இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற்றது. தமிழ் ஆசிரியர் முத்துப்பாண்டி நடுவராகவும், சொத்து பத்தே என்ற அணியில் திரு மு.க. இப்ராஹிம், முனைவர் சிவசங்கரி, திரு செல்வகுமார் ஆகியோரும், சொந்த பந்தமே என்ற அணியில் முனைவர் முருக சரஸ்வதி, கவிஞர் முருகேஸ்வரி குமார், திரு சங்கர், சி. உத்தண்டு ஆகியோரும் பங்கேற்று பேசினர். பெருமாளுக்கு ஆனி மாத அமாவாசை உற்சவம். வந்தவாசி ஜூன் 26. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விஜய ராகவ பெருமாள் கோவிலில் ஆனி மாத அமாவாசை உற்சவம் விசேஷ புஷ்பம் மற்றும் தாலிகையுடன் கூடிய விசேஷ திருவாராதனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கு பெற்று பெருமாள் அருள் பெற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் இலவச தள்ளுவண்டி வேண்டும், சாலை ஓர வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட மாநாட்டில் வலியுறுத்தல். செங்கல்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியராக ஸ்னேகா பதவியேற்பு. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் அமெரிக்காவை சேர்ந்த தமிழர்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி அசத்தினர். நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் யூத் ரெட் கிராஸ் சார்பாக சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் ராஜேஸ்வரி தலைமையில் நடந்தது. மாவட்ட மனநல திட்ட சிறப்பு நிபுணர் பிரசாந்தினி சிறப்புரையாற்றினார்.
திருச்சி மாவட்டத்தில் போக்குவரத்து பாதுகாவலர் திட்டத்தின் கீழ் உப்பிலியபுரம் ஒன்றிய தொடக்கப்பள்ளி டி வெள்ளாளப்பட்டி மாணவர்களுக்கான வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. எட்டயபுரம் நகர தலைமை சார்பில் விஜய் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தாவேகாவினர். பூமி பூஜை திருவண்ணாமலை மாவட்டம் 25/6/2025 கலசப்பாக்கம் வட்டம் கடலாடி ஊராட்சியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினருமான உயர் திரு பேசு தி சரவணன் அவர்கள் கடலாடி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை தொடங்கி வைத்தார். கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் சிவகுமார் அவர்கள், வழக்கறிஞர் சுப்பிரமணியன் அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் அன்பரசி ராஜசேகரன் அவர்கள், கழக தோழர்களுடன் அனைவரும் கலந்து கொண்டார்கள். வலங்கைமான் அருகே உள்ள பாடகச்சேரி மகான் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருள் புரிந்த தவப்பீடத்தில் ஆனி மாத அமாவாசை பூஜையை முன்னிட்டு அபிஷேகம் அன்னதானம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள பாடகச்சேரி மகான் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருள் புரிந்த தவப்பீடத்தில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இன்று ஆனி மாத அமாவாசை பூஜையை முன்னிட்டு பகல் 12 மணிக்கு தொடங்கி அபிஷேக ஆராதனைகள், தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அறுசுவையுடன் கூடிய அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாடகச்சேரி அன்னதான அறக்கட்டளையினர் சிறப்பாக செய்திருந்தனர். பொள்ளாச்சியில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கும் மழை, சாலைகளில் ஆறாக ஓடும் மழைநீரால் இயல்பு நிலை பாதிப்பு. காளியார்கோவில் சசிவர்ண முத்துவடுகநாதர் தேவரின் 253வது குரு பூஜை விழா தேரடி திடல் பகுதியில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து மரியாதை. தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மக்கள் கோரிக்கைகளை ஏற்று 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடியில் அரசு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை கட்டிடப் பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு. காட்பாடி மக்கள் வெள்ளத்தில் மிதந்த முதல்வர் ஸ்டாலின். காட்பாடி ரயில் நிலையம் முதல் ராஜா திரையரங்கம் வரை ரோடு ஷோ. திருப்பத்தூர் அச்சமங்கலம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் சுவாமிக்கு கண் திறப்பு. சாமி வந்து கோழியை வாய்கால் துண்டு துண்டாக கடித்து துப்பிய பெண். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.